இன்றைக்கு மத்தியானம் மாதாவுக்கு அந்த பொன்மகுடம் சூட்டிட்டு நான் அப்படியே பிரமித்து நின்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் அடிக்கடி உங்கள்கிட்ட ஒன்று சொல்லுவேன், என்ன அப்படின்னா, நீங்கள் உண்மையிலே பேறு பெற்ற மக்கள். ஏன் அப்படின்னா, நீங்கள் எப்பொழுதுமே வழிபாடு முழுவதும் யாரை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க? யாரை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? மாதாவை முழுவதுமாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் பாக்கியம் பெற்ற மக்கள் என்று நான் சொல்லுவேன். ஆனால் எனக்கு வந்த உடனே நான் சொல்லுவேன்ல, வந்த உடனே வணங்கும் பொழுது மாதாவை பார்ப்பேன், போகும் பொழுது மாதாவை பார்ப்பேன், மற்ற நேரம் பூரா உங்களைத்தான் நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அதனால தான் மாதாவை பார்க்கக்கூடிய வாய்ப்பு முட்டு போட்டுட்டேன்னு வச்சுக்கிறோங்க. என் கண் வேற எங்கேயும் போகாது, மாதாவின் திருமுகத்தை மட்டுமே உற்று நோக்கி கொண்டு இருக்கும். நாங்கள் முறைப்படி பார்க்கணும்னா ஆண்டவரை தான் பார்க்கணும், சரியா? வழிபாட்டு ரீதியாக ஆண்டவரைத்தான் நான் பார்க்கணும். ஆனால் ஆண்டவரையும் கடந்து நான் மாதாவின் திருமுகம் உற்று நோக்கி கொண்டிருப்பேன். மாதாவின் திருமுகம் என்றால் பனிமே மாதாவின் திருமுகத்தை இன்னும் அதிகமாக நான் உற்று நோக்கி கொண்டிருக்கிறேன். காரணம், அழகு நிறைந்த தாய். என்ன, பார்த்து கொண்டே இருக்கலாம், பரவசமாகி போகும். என்ன, கண்களை வேற எங்கேயும் திருப்பவே மனசு வராது. அவ்வளவு அழகும் அவ்வளவு அருள் நிறைந்த தாய். நான் கூட நினைப்பேன், இந்த ஒரு பாட்டு போட்டாங்கல்ல, என்ன அழகு உன் அருள் அழகு, ஒரு நம்ம மாதாவை வச்சு தான் அந்த பாட்டையை போட்டிருப்பாங்களோ. என்ன அழகு உன் அருள் அழகு, என்ன அழகு உன் அன்பழகு, என்ன அழகு உன் திருமுக அழகு. அப்படிப்பட்ட அழகு நிறைந்த தாயை தான் இன்றைக்கு பொன்முகுடம் சூட்டி இன்னும் அழகேற்றி இருக்கிறோம்.